ஹலோ வள்ளிக்கண்ணம்மா, என்ன பண்ணுறீங்க? மார்னிங், குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சோடனே பல்ல வலிக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு கை கால் கழுவிட்டு இந்த பாலை காய்ச்ச போகிறேன். பால் காய்ச்சுறேன். உங்கள் வீட்டில் இந்த டைல்ஸ் கல்லெல்லாம் ஒட்டிருக்கீங்க, இதெல்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்க? நல்லா இருக்கு. தஞ்சாவூர். தஞ்சாவூரா? தஞ்சாவூர் கொஞ்சம் சீப் ரேட்டாக இருந்துச்சு. அவங்க என்ன ஆஃபர் போட்டிருந்தாங்க, அதில் வாங்கினது தான். எங்கள் நம்ம வீடு கொஞ்சம் பெருசு, அதனால கொஞ்சம் கூட வேணும் டைல்ஸ். அதனால டைல்ஸ் கூட வாங்கணும். இந்த குடத்தில் தண்ணி வச்சா மோக்கவே முடியாது. அடுத்தது விளக்கேற்றிட்டு வந்துடுறேன். மொத்த சட்டை பாலை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. கனமுறை போடாத இன்னைக்கு தொலைச்சி பசங்களோட 2 கோடி கஷ்டம் மாதம் வெறும் 690 ரூபாய் தொடர்ந்து. விளக்குக்கு திரி நைட்டே மாற்றிடுவேன். புது திரி தான் டெய்லி போட்டு ஏற்றுவேன். நேற்று நைட்டே புது திரி போட்டு வச்சுருவேன், இன்னைக்கு ஏற்றுவேன். விளக்குக்கு டெய்லி திரி மாற்றிடுவேன். Max Vest and Briefs, the ultimate பக்கவாதம் மூளையில் ரத்த ஓட்ட பாதிப்பு 6 மணி நேரத்திற்குள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வாஞ்சிலிங்கம் பக்கவாதம் மற்றும் நரம்பியல் சிகிச்சை. வாஞ்சிலிங்கம் உங்கள் பக்கபலம். கோல்ட் லோன் எடுக்கும்போது எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா இதில் இருக்க முழு டிரான்ஸ்பரன்சி, 100% நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பு. அதனாலதான் முத்தூட் ஃபைனான்ஸ் இந்தியாவின் நம்பிக்கை. அப்ப கோல்ட் லோனுக்காக கால் பண்ணுங்க 1-800-202-1212. ஓம் சுவாமியே ஐயப்ப பக்தர்களே, பூஜைக்கு உபயோகியுங்கள் கோபுரம், குங்குமம் மற்றும் மஞ்சள் தூள். அந்த தீபாராதனை பண்ணுறேன்ல, அது கொண்டாந்து இங்கே 2 பாலை ஊற்றி வச்சுட்டு 2 டம்ளரில் ஊற்றி வச்சுட்டு அடுப்பெல்லாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸு, டெய்லியுமே இப்படி நீட்டாக தொடச்சி வச்சுருவேன். நீட்டாக புதுசு மாதிரியே இருக்கும் அடுப்பு. டெய்லி நைட்டு நீட் பண்ணிட்டு தான் படுப்பேன். எனக்கு அப்போ தான் திருப்பி கிச்சனுக்குள்ளே வர பிடிக்கும், இல்லைன்னா பிடிக்காது. நீட்டாக வச்சுக்கிட்டாது. அவங்ககிட்ட கொடுத்துட்டாலாமா? தெரியல. நாட்டு சர்க்கரை இப்போலாம் கூட போட்டாதே சர்க்கரை காஃபியே இனிக்குது. இதெல்லாம் இனிக்கவே இல்லை. 2 ஸ்பூன் போடணும் ஒரு டம்ளர் டீ. சாதா ஜீனினா அதுவும் அப்படிதான் இருக்குது, எல்லாம் அப்படிதான் இருக்குது. அது வேற மாதிரி இல்லை. இப்போல்லாம் எல்லா டீ கடையிலையுமே நாட்டு சக்கரை டீ, நாட்டு சக்கரை பால், அப்புறம் இது கருப்பட்டி டீ, அதில் போடுறாங்க எல்லா இதுலேயுமே. கடைகளில் நார்மல் டீ போடுறத விட இந்த டீ தான் அதிகம் போகுது. இஞ்சி டீ. இஞ்சி நம்ம நல்லா இல்லை, அது வேண்டாம். சாதா டீ போட்டுடலாம். சரிவா,
இது கொதிக்கிடுது, சிம்மில் தான் வச்சுருக்கேன். சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த பாரு பொங்காது. கற்பூர ஆராதனைக்கு பதிலாக அந்த இது நெய் விளக்கில் போட்டு ஏற்றுற அந்த திரியை போட்டுருவேன். அந்த திரி பழைய திரி எடுத்து ஆராதனைக்கு வச்சுக்கிட்டுருவேன். இந்த கோயிலெல்லாம் இப்போ அப்படி தான் வைக்கிறாரு கற்பூர ஆராதனைக்கு. தண்ணி கொண்டு கீழே ஊற்றிட்டு மாற்றிய டீ ரெடி ஆயிடுச்சா? டீ ரெடி ஆகுது. இன்னும் 2 டம்ளர் இருக்கு. மல்லிகா, நம்ம காலையில் இங்கே கிளம்பிருக்கீங்க, ஊதிப்பட்டியெல்லாம் அடிச்சிருக்கீங்க. இந்த மீன் வாங்க போகணும். இன்னைக்கு சண்டேயா? சரி, மீன் வாங்க போகணும். மீன் வாங்கிட்டு வந்து மீன் வாங்க போயால விபூதிப்பட்டு அடிச்சு போனாதான் வாங்கி தருவாங்களா? இல்லை இல்லை, காலையில் வீடியோக்காக மேக்கப் போட்டேன். அதுக்காக மேக்கப் போட்டேன். விபூதி ஏன் அடிக்கணும் மல்லிகா? நம்ம விபூதியா? அது ஒரு பழக்கமாகி போயிடுச்சு. டீ போட்டாச்சு. டீயே வடிகட்டணும். விளக்கிக்கலாம். இதில் ஒரு அத்தியாரம் ஜீனு கரையணுமா? ஜீனி எல்லாம் கறந்துட்டோம். அடிச்சக்கணும். சூடாக இருக்கு கொஞ்சம், அது ஆரட்டும். டீ எடுத்துட்டு போய் அப்புறம் நீ மீன் வாங்கிட்டு வந்து மீன் குழம்பு வைக்கிறத வீடியோ பார்த்துக்கலாம். மீன் வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் பாருங்கள், நறுக்கியே வாங்கிட்டு வந்துட்டோம். 1/2 கிலோ தான் வாங்கிட்டு வந்தோம். நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன், அவன் மட்டும்தான். 1/2 கிலோ தான் வாங்கிட்டு வந்தோம். நேற்று வடைக்கு மாவு எடுத்தேன்ல, அதை வந்து வடை சுட போகிறேன். இந்த பாருங்கள், கொஞ்சம் மாவு தான் இருக்குது. அதில் கொஞ்சம் இந்த இடிப்பு மாவு கொஞ்சம் கலந்துக்கிறேன். இடிப்பு மாவு கலந்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு. அது உப்பு நான் ரோஸ் கலரில் இருக்குது. அது இந்துப்பு.
இந்த உப்பா? இதுதான் உடம்புக்கு நல்லது. ஹிமாலயா இந்து இது உடம்புக்கு நல்லது. இந்து நான் அதுதான் ரொம்ப வாங்குறது. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் இது நறுக்கி வச்சது, கருவேப்பிலை போட்டுட்டேன், வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே இங்கேயே ஆட் பண்ணிடுவோம். இங்கேயே ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயை காய வச்சு போட்டு எடுக்க வேண்டியது. எண்ணெயை காய வச்சு எண்ணெய் காய வச்சு அரிகரண்டி எடுத்துக்கிறேன். வடை மிருதுவாக வர்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? வந்து இதில் நல்லா இருக்கும். இப்படி சுட்டா அளவு சரியாக இருக்கணும். பச்சரிசி வடை ஃப்ரெஷ்ஷாக ஆட்டுறதா இருந்தால் பச்சரிசி கொஞ்சம் போட்டு ஆட்டணும். உளுந்தோட ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி போட்டு ஆட்டோம்னா வடை சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். வேகுதா? இன்னும் கொஞ்சம் கலர் வரணும்.
நீ போய் சாமிக்கு வச்சு கும்பிட்டு வருவியா? வடை எடுத்துட்டேன் பாருங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள் இன்னைக்கு செஞ்சேன். இப்போ இட்லி வடை, நேற்று எடுத்து வச்ச மாவுலேருந்து வடை 6 வடைக்கு தான் வந்துச்சு. அது சட்னி, நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். வெந்தயம் 2 பெருஞ்சீரகம் போட்டு தாளித்து, வெங்காயம் தக்காளி. மீன் குழம்பு செய்முறை பார்த்துட்டு இந்த வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயம். என்ன சவுண்டு? தக்காளி, அதுக்கு முன்னாடி மீன் நல்லா கழுவி வச்சுக்கணும். அப்புறம் தேங்காய் கொஞ்சம் திருகி வச்சுக்கணும். தேங்காய், வெங்காயம், தக்காளி 2 வதக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு இது 3 வதக்கி வச்சுருக்கேன். அதை நல்லா குழம்பு வைக்கல அரைச்சிக்கணும். மிக்சியில் அரைச்சிட்டு குழம்பு வைக்க வேண்டியதான். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மாட்டேன் மீன் குழம்புக்கு எப்பயுமே. ஒருத்தர் போடுவாங்க, நான் போடுறதில்ல. புளி ஊற வச்சுருக்கேன். இந்த புளியை ஊற்றிக்கலாம். புளி அதிகமாக ஊற்ற டேஸ்ட் கூட. புளி கொஞ்சம் நல்லா ஊற்றணும். இது மீன் குழம்புக்கு புளி கொஞ்சம் நிறையவே ஊற்றணும். 1 கட்டி புளி போட்டிருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ். இதில் கொஞ்சம் தண்ணி முக்கணும். இதில் கருவேப்பிலை 2 போடுறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள். இது என்னோடய சாம்பார் தூள், சூப்பராக இருக்கும். எல்லாம் வறுத்து வச்சு அரைச்சது. இது சாம்பார் தூள் 3 ஸ்பூனே போட்டுக்கிட்டேன். மஞ்சத்தூள் 1 கரண்டி தான் போடணும். மிளகாத்தூள் இத்தனை. ஆமாம், மஞ்சத்தூள் சும்மா இப்போ கொஞ்சம் தான் போடணும். அது ரொம்ப போட்டால் அல்சர் வேறு தூக்கிக்கும். இதுதான் மீன் குழம்புக்கு. இந்த இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம், கரைச்சி ஊற்றிக்கலாம். இது கொதி வந்த உடனே மீன் போட்டுறணும். இந்த அரைச்சி ஊற்றுறதெல்லாம் ஊற்றுவேன். அதை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தேங்காய், வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வதக்கி வச்சோம் பாருங்கள். அதெல்லாம் அரைச்சதை இப்போ ஊற்றுவோம். இதில் அரைச்சதை போய் இதில் ஊற்றுறேன். புளி மிளகாத்தூள் போட்டு முதல்ல இது குழம்பு தாளித்து விட்டுருந்தோம். இப்போ இந்த தேங்காயெல்லாம் அரைச்சதை ஊற்றுறேன். மிக்ஸி கப்பையும் கழுவிட்டு ஊற்றிக்கலாம். தேங்காய், தக்காளி எல்லாம். அதெல்லாம் ஊற்றுனாதான் கெட்டித்தன்மை வருமா? டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. வெறும் புளிக்குழம்பு வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் குழம்பு கூட இருக்கும். குழம்பு கூட இருக்கிறதுக்கு தான் இதெல்லாம் ஊற்றுறது. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோம்.
கொதிச்சோடனே மீனை போட்டு ஒரு கொதி வந்தோடனே மீனை போட்டு இறக்க வேண்டியது. அவ்வளோதான் மீன் குழம்பு. இப்போ குடிச்சு பார்ப்போமா? சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கு. தேங்காய், தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு இதை வதக்கி அரைச்சி ஊற்றினா சூப்பராக இருக்குது. இப்போ கொதிக்க விட்டு மீனை போட்டு இறக்க வேண்டியது. 1 2 இதுவும் நகருது. 3 4 இதுதான் இதில் உள்ள துண்டுங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ நெருப்பு கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது இந்த குழம்பு. நகர மீன் இருக்குது, இந்த மீன் இருக்குது, எல்லா மீனும் இருக்குது. இந்த மீன் பீஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. நல்லாயிருக்கும். இதை கொதிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ நிறுத்திடுறேன் அடுப்பு. அதில் இருக்க சின்ன சின்ன பீஸ் எடுத்து வறுக்க வச்சுருக்கேன் பாருங்கள். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு பிரட்டி வறுக்க வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் ஊறட்டு, அதுக்கப்புறம் வறுக்கலாம். மதியம் லஞ்சு வந்து சுட சுட சாதம், இந்த மீன் குழம்பு, நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி கெட்டியாக வச்சுருக்கேன். மீன் குழம்பு, மீன் வறுத்தது, இது வந்து மோர். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. இதுதான் இன்றைக்கி நான் மீன் போய் எடுத்துக்கிட்டு வந்து இதான் சமைச்சேன். இதுதான் லஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.